ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாட்டுக்கோழி பள்ளி வளைய சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இது கூடயே வரமிளகாய் ஒரு 10 நம்பர் வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வரமிளகா நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 15 மிளகா கூட போட்டுக்குங்க. இது கூட நாட்டுக்கோழி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கறிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இந்த நாட்டுக்கோழி பள்ளி வளைய சிக்கன் தண்ணி ஊற்றாமையே வேக வைக்கணும். ஒரு அளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறியிலேயே பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அடுப்பு சிம்மிலே வச்சு நீங்கள் வேக வச்சிங்கனாலே கறி நல்லா வெந்து வந்துடும். ஓரளவுக்கு முக்கால் பதம் கறி வெந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனே இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது இந்த மிளகாத்தூள் காஷ்மீரிக் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காரம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் கொடுக்கும். அதனால் இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி.